பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. விதைக்கிறவன் ஒருவன் எங்கே புறப்பட்டான்? பதில் விதைக்க. கேள்வி 2. எந்த விதையை ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டது? பதில் வழியருகே விழுந்ததை. கேள்வி 3. எதனால் விதை சீக்கிரத்தில் முளைத்தது? பதில் ஆழமான மண்ணில்லாததினாலே. கேள்வி 4. விதை பலன் கொடாதபடி எது நெருக்கி போட்டது? பதில் முள் வளர்ந்து. கேள்வி 5. எந்த விதை ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது? பதில் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. கேள்வி 6. கேட்கிறதற்கு எதுள்ளவன் கேட்க கடவன்? பதில் காதுள்ளவன். கேள்வி 7. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் யாருக்கு உவமைகளாக சொல்லப்படுகிறது? பதில் புறம்பே இருக்கிறவர்களுக்கு. கேள்வி 8. விதைக்கிறவன் எதை விதைக்கிறான்? பதில் வசனத்தை. கேள்வி 9. இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறவன் யார்? பதில் சாத்தான். கேள்வி 10. வசனத்தின் நிமித்தம் எது உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள்? பதில் உபத்திரவமும் துன்பமும். கேள்வி 11. வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத எந்த பொருளும் இல்லை. பதில் மறைபொருளும். கேள்வி 12. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே என்ன செய்யப்படும்? பதில் உங்களுக்கும் அளக்கப்படும். கேள்வி 13. இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் எது எடுத்துக்கொள்ளப்படும்? பதில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். கேள்வி 14. அவர் காற்றை அதட்டி எதை அமைதலாயிரு என்றார்? பதில் கடலை பார்த்து இறையாதே. கேள்வி 15. கப்பலின் பின்னணியத்தில் அவர் எதை வைத்து நித்திரையாயிருந்தார்? பதில் தலையணையை. God bless you.